எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கு 3வது நாள். சற்று முன்பு மிக விசேஷமான பரிசுத்தாவினுடைய பொழிந்தருளப்படுதலுடைய கூட்டம் நடைபெற்றது. அதாவது பரிசுத்த ஆவி சந்தோஷத்தினுடைய ஆவியா இருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் உண்மையான, அதாவது இவ்வுலகத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய பல வழிகள் உண்டு. ஆனால் அவை எல்லாமே தற்காலிகமான சந்தோஷத்துக்கான வழிகளாய் நாம் பார்க்கிறோம். சில பேர் அந்த சொற்ப அல்லது அற்ப சந்தோஷத்துக்காய் எவ்வளவு பணங்களை செலவழிக்கிறார்கள். தன் வாழ்க்கையை கூட எத்தனையோ பேர் தன் உயிரையே கூட பணம் வைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் வரும்பொழுது அவர்கள் பெறுகிற மகிழ்ச்சி உண்மையான மெய்யான மகிழ்ச்சி. அந்த தேடுதலை புரிந்து கொள்ளுதலை இன்றைக்கு மக்கள் கூட்டத்தில் பெற்றார்கள். இந்த நேரம் 2 சாட்சிகளை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மக்கள், இந்த நேரம் ஒருத்தருடைய வாழ்க்கை அசுத்தத்தினுடைய பிடியில் இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒருவராய் காணப்படுகிறார், கடந்து செல்கிறார் வாழ்க்கை நிலை. அதே சமயத்துல தேவனுடைய ஆவி அந்த சரீரத்தை ஆட்கொள்ளும் போது எப்படி அவர் வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றம் அடைகிறது. முதல் சாட்சி, ஆவிக்குரிய தாக்கத்தை சந்தித்த, மனதிலே ஆறாத தழும்புகளை சந்தித்த, கசப்பான எண்ணத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய சாட்சி, எப்படி அவர் கட்டவிழ்க்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டார். அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த ஆறாத தழும்புகள், காயங்கள் மறைந்தன. தேவனுடைய வல்லமையா அற்புதமான சாட்சி கேளுங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என் பேர் சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும் போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது, செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு தான் அவர்கிட்ட நான் மாற்றத்தை பார்த்தேன். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னை துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகளை பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, "நீ இந்த மாதிரி குண்டா இருக்க, நல்லாவே இல்ல பாக்க" அப்படின்னு என்ன சொன்னாரு. "நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா?" அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே நினைச்சிருக்கேன், நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாதிரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நிறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அத செய்ய முடியல. என் கைகளை அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கேன். காலாவதியான உணவுகளை சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவை நான் அந்த மாதிரி கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது அது விஷமா மாறி நான் அந்த மாதிரி இறந்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய சாவுதான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை இங்க. என்னை வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்க போது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேன்னா என்னுடைய மகளை யார் பார்த்துப்பா? யாரு என்ன போல என் மகளை பார்த்துப்பாங்க? யாருமே என் மகளை பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன்.
அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன். அத புறக்கணிச்சேன். இல்ல நான் இத செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் என்ன யுனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால, நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன். சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும் ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கையை விட ஆரம்பிச்சேன். மன்னிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய சிந்தனைகளை விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதைத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன். பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒருபொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜெபிச்சேன். 3 மணிக்கு ஜெபிச்சேன். 9 மணிக்கு 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன். எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவனிடத்துல சொன்ன, தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் எதை வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாதிரியே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. நீங்கள் பார்த்த இந்த சாட்சி, நீங்கள் பார்க்க போகிற இந்த ஆவிக்குரிய அடையாளத்தினுடைய விளைவினால் ஏற்படும். எனவேதான் முதலாவது இந்த சாட்சி நான் உங்களுக்கு முன்வைத்தேன். இப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்களில் யார் நீங்கள் கடந்து சென்றாலும் உடனே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாய் செய்தி அனுப்பலாம். உங்களுக்காய் உதவ நாங்கள் தயாரா இருக்கிறோம். இதோ 10 அடையாளங்கள் ஆவிக்குரிய பாதிப்பை குறித்தது. கவனிங்கள். நாம் அடுத்த சாட்சியிலே முன் செல்வதற்கு முன்பாய், உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள். இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது. மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில்
மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். இந்த நேரம் ஆவிக்குரிய தாக்கத்தின் பாதிப்பு என்ன, அதனை தொடர்ந்த சாட்சி என்ன நீங்க பார்த்தீர்கள். இந்த சமயம் ஒருத்தருடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் கையில் அர்ப்பணிக்கப்படுகிற தருணம் அந்த நபருக்குள் நடைபெறுவது என்ன? ஆ ஒரு இளம் பெண்ணாய் சிறு வயதிலிருந்து தன் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பாதையிலே அவர் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எத்தனை இளம் வயதினர், எத்தனை பள்ளி பருவத்தில் உள்ள பிள்ளைகள் கல்லூரி படிப்பை அல்லது மேற்படிப்பை தொடர்கிற எத்தனை பேர் இப்படியான சூழல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பேசும்போது பெற்றோர்களுடைய நிலை இன்றைக்கு பிள்ளைகளை எந்த அளவு பாதிக்கிறது, எத்தனை பேர் அதற்கான கவனம் கொடுக்கப்பட முடியாம அதனை தொடர்ந்து தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து தன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குலைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. முழுவதுமாய் அவங்க அது காரணம்னு சொல்ல முடியாது. குடும்ப சூழல் சரியான வழிகாட்டுதல் இல்லாம எத்தனை மாணவிகள், எத்தனை இளம் பெண்கள், வாலிபர்கள் கெட்ட பழக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இது ஆவிக்குரிய தாக்கம் மக்களின். அதே சமயத்துல சரியான ஆலோசனை, தேவனுடைய வழிகாட்டுதலை இந்த இளம் பெண் பெற்றதினால் எப்படிப்பட்ட ஒரு சிதைந்த எதிர்காலத்தை நான் இன்னும் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், தன் குடும்பத்துல அவர் பார்த்த அதே நிலைமை தனக்கு வராமல் தடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். எப்படி உள்ளும் புறம்பும் வாழ்க்கை மாறி அற்புதமான சாட்சியங்கள் அநேகருடைய பார்வையை திறக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. சாட்சி கூர்ந்து கவனிங்க. என் பேர் ஜெனிஃபர். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும் போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் என்ன யாரு, நான் யாருன்றது தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் இப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது என்கிட்ட பேசினாலுமே நான் அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும் போது நாங்க எங்க ஃபேமிலியோடு படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன்.
அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலேயே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா போன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் போனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் போன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டயே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது. தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா, எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவ, அப்பாவ 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு நேரமா அவங்கள எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம் எல்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது.
நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது. நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன். சமாதானத்தோட இருக்கேன். சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைய பார்த்துட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவிய வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும் நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் லைஃப் முடிச்சு இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து பிரச்சனை வந்தாலுமே அதை நான் வந்து முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் மக்களே. தேவனுடைய ஆவி ஒருவருக்குள் வந்த பிற்பாடு அந்த நபரால மன்னிக்க முடியும். அந்த நபரால தன் பலவீனங்களை ஜெயிக்க முடியும். தன் கடந்த காலத்தை, தன் நிகழ்காலத்தை கண்டிப்பாய் அவரால் சரிபடுத்திக் கொள்ள முடியும். அதனால ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலம் உருவாக்கப்பட முடியும். நீங்க நினைக்கலாம், என் கடந்த காலத்தின் பாதிப்பு என்னால ஜெயிக்க முடியல, அல்லது என்னை நிகழ்காலத்துல தற்சமயம் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை என்னால மீண்டு வர முடியல. கண்டிப்பா உங்க நிலைமை மாற முடியும். தேவனுடைய ஆவி உங்கள் வாழ்க்கைக்குள் வர நீங்கள் அனுமதித்தால் மக்கள். எனவே அவர் சொன்னார், முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை கண்டடைவீர். நீங்க ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும்போது, அவருக்கு அனுமதி கொடுக்கும்போது, அவர் வரும்போது எல்லாமே அங்கே மாற்றம் அடைகிறது. இதோ அதனுடைய அற்புதமான ஒரு சாட்சி. தொடர்ந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதியில இந்த சாட்சியின் பிற்பாடு நாம் ஜெபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கலாம். நாம் பூலோகத்தில் இவைகளை கட்டுவோமோ, ஒரே விசுவாசத்திலே பரலோகத்தில் அது கட்டப்பட்டிருக்கு. அற்புதமான இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என் பேரு டெனிசோ பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்னை பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு. என்னுடைய சகோதரி என்னை விஒய்ஜிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் விஒய்ஜிக்கு வரும்பொழுது இங்க எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரி கிடையாது. விஒய்ஜில எனக்கு எப்பொழுதும் என் மேல அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்யறவங்க, என்னை அக்கறையா பாத்துக்கிறவங்க, அன்பு செய்யறவங்களா நான் பார்த்தேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமா தெரிந்து கொண்டேன்.
பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது இருந்தது. நான் தானியேல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன் பரிசுத்த ஆவியானவருக்காக. இந்த தானியேல் உபவாசத்திலையும் தானியேல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன், முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதும் என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள என் தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாருடைய உள்ளமெல்லாம் கடந்த கால பாதிப்பினால் காயப்பட்டிருக்கிறது, தற்சமயம் கடந்து போகிற சூழ்நிலை அவர் உள்ளத்தை மிக பெரும் அளவில் விரக்தி அடைய செய்திருக்கலாம். வறுமை, தரித்திரம், வேலையின்மை, பண நெருக்கடிகள், குடும்ப சூழ்நிலை, குடும்ப பொறுப்புகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், இப்படி போராடுகிற பெற்றோர்கள் ஒரு பக்கம், அதே சமயத்திலே அதி நிமித்தம் தனக்கான கவனம் கொடுக்கப்பட முடியாமல், தன் நிலைமை புரிந்து கொள்ளப்பட முடியாமல், படிப்பிலே கவனம் செலுத்தப்பட முடியாமல், தவறான வழிகளிலே அகப்படுகிற வாலிபர்களுடைய இளம்பெண்களுடைய சூழ்நிலை இன்னொரு பக்கம். எல்லாவற்றுக்குமான தீர்வு நீர் தான் தேவன், வார்த்தை மட்டுமே. எனவேதான் இந்த ஜபத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களை, இளம் பெண்களை, இளம் வாலிபர்களை, வயதானவர்களை, தனிமையானவர்களை கர்த்தர் தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த தண்ணீரை பருகுகிற ஒவ்வொருத்தரும் ஜீவனிலிருந்து பருகுவாராய், பலனிலிருந்து பருகுவாராய். அவர்கள் மனசில உள்ள காரியங்களை ஆற்று, உடம்பிலே உள்ள பணிகளை நீக்கி, இந்த ஜபத்தின் மூலம் சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் இவர்களுக்குள் அறிக்கை செய்கிறேன். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், உலகம் தர முடியாத சந்தோஷம், ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கிறது. நாளை தேவனுடைய வார்த்தையோடு சாட்சியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ,
யாரை நீங்கள் வணங்குனீங்களோ Você decidiu servir. இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் Será também உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?